Hello students, welcome to Just Start Max. இன்னைக்கு நம்ம chapter 1ல first exercise start பண்ணலாம். So first sum பார்க்கலாம். First sum என்னன்னா find a cross b, a cross a and b cross a. இது மூணும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுக்கு 3 subdivisions கொடுத்திருக்காங்க. First subdivision a is equal to 2 minus 2 3, b is equal to 1 minus 4. Second, a is equal to b is equal to p comma q. Third, a is equal to m comma n, b is equal to 5. So இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து solution பார்க்கலாம். Okay, first subdivision. இதில் வந்து a, b ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. a is equal to 2 minus 2 3, b is equal to 1 comma minus 4. So first a cross b கண்டுபிடிக்கணும். So a cross b னா Cartesian product of a and b. So first எழுதிக்கோங்க 2 minus 2 3 cross 1 comma minus 4. So இதிலிருந்து நம்ம Cartesian product எழுதலாம் 2 comma 1 2 comma minus 4. Ordered pair 2 comma 1 2 comma minus 4. அதுக்கப்புறம் minus 2 வச்சு minus 2 comma 1 minus 2 comma minus 4. அதே மாதிரி 3 வச்சு எழுதிக்கோங்க 3 comma 1 3 comma minus 4. ஒருவேளை உங்களுக்கு இப்படி எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம arrow diagram போடுவோம்ல அதே மாதிரி இந்த ரெண்டு செட்டையும் எழுதிக்கோங்க a b 2 minus 2 3, b ல 1 minus 4. So first நம்ம 2 வச்சு எழுதணும். So 2 1 2 4 first எழுதிக்கோங்க 2 comma 1 2 comma minus 4. அதுக்கப்புறமா 2 comma minus 2 comma 1 minus 2 comma minus 4. So minus 2 comma 1 minus 2 comma minus 4 அப்புறம் 3 3 comma 1 3 comma minus 4. இப்படி எழுதுறதும் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கஷ்டமாக தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போது நம்ம a cross a கண்டுபிடிக்கலாம். a cross a is equal to ab பண்ண மாதிரியே தான் பண்ணோம் 2 minus 2 3 cross 2 minus 2 3. So 2 comma 2 2 comma minus 2 2 comma 3. So 2 comma 2 2 comma minus 2 2 comma 3. அதே மாதிரி minus 2 வச்சு minus 2 comma 2 minus 2 comma minus 2 minus 2 comma 3. அப்புறம் 3 வச்சு எழுதிக்கோங்க 3 comma 2 3 comma minus 2 3 comma 3. ஸோ இதுதான் வந்து a cross a. இப்போ b cross a கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு bங்கிற செட் எழுதிக்கோங்க 1 comma minus 4 ஃபஸ்ட் எழுதிக்கோங்க 1 comma minus 4 cross a வந்து 2 minus 2 3. ஸோ இதே மாதிரி தான் 1 comma 2 1 comma minus 2 1 comma 3. ஸோ 1 comma 2 1 comma minus 2 1 comma 3. அதே மாதிரி minus 4 வச்சு minus 4 comma 2 minus 4 comma minus 2 minus 4 comma 3 minus 4 comma 2 minus 4 comma minus 2 minus 4 comma 3. ஸோ இதுதான் Cartesian product of a and b, Cartesian product of a to a and Cartesian product of b to a. இது வந்து first subdivision பார்த்துட்டோம். இப்போ நம்ம second subdivision பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு a equal to b equal to p comma qன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது aயும் p comma q தான் bயும் p comma q தான் ரெண்டுமே சேம். ஸோ ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்கலாம். a cross b is equal to p comma q cross p comma q. ஏன்னா ரெண்டுமே சேம். ஸோ aயும் p comma q தான் bயும் p comma q தான். ஸோ இதுவும் இதே மாதிரி எழுதிக்கலாம் ஆர்டர் பேர்ஸா which is equal to p comma p p comma q q comma p q comma p q comma q.
இப்போது A cross A. A cross Aயும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா A வந்து P, Q. ஸோ P, Q cross P, Q. ஸோ இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். ஸோ நமக்கு இதே ஆன்சர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு வரும். ஸோ P, 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 Q, Q, P, Q, Q. இப்போது B cross A. B cross A. B cross Aயும் சேம் ஆன்சர் தான், ஏன்னா P, Q தான். ஸோ P, Q cross P, Q, which is equal to P, 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 Q, Q, P, Q, Q. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா A, B வந்து சேம் செட் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இங்கே வந்து P, Q தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு செட்டுக்குமே. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B இதுவும் இந்த ஆன்சர் தான், B cross Aக்கும் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இருந்தால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B அண்ட் B cross A ரெண்டுமே வந்து சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to M, N, B is equal to 5. 5னா என்ன அர்த்தம்னா நல் செட்டுன்னு அர்த்தம். இதை இப்படி வெறும் ப்ராக்கெட்ஸ் மட்டும் போட்டால் கூட நல் செட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ வெறும் எலமெண்ட்ஸே இல்லாமல் எம்டியாக இருந்ததுன்னா அதை நல் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நல் செட். ஸோ இங்கே A cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A cross B is equal to M, N cross நல் செட். ஏன்னா Bயில் வந்து எலமெண்ட்ஸே கொடுக்கல, நல் செட். ஸோ இப்போ வந்து நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். M, N cross நல் செட்னா ஆன்சரும் நமக்கு நல் செட்டாக தான் கிடைக்கும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் நல் செட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு எலமெண்ட்ஸே இல்லை, நம்ம இந்த M and N எந்த எலமெண்ட்ஸ் கூடயுமே பேர் பண்ண முடியாது. அதனால கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் வந்து எம்டியாக தான் இருக்கும். இப்போ A cross A கண்டுபிடிக்கலாம். A cross Aக்கு ஆன்சர் வரும், ஏன்னா M, N cross M, N, which is equal to M, M, ordered pairs M, 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 N, அதே மாதிரி N, M, N, N. இது வந்து A cross A. இப்போ வந்து B cross A. B cross A வந்து null set cross M, N. ஸோ இதுவும் A cross B மாதிரி தான். இங்கே வந்து எலமெண்ட்ஸே இல்லை, ஸோ நம்மளால் ஆர்டர்ட் பேர்ஸே எடுக்க முடியாது. அதனால கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் வந்து நல் செட்டாக தான் இருக்கும். இது நீங்கள் இப்படி வெறும் ப்ராக்கெட்ஸும் போட்டுக்கலாம், இல்லைனா 5 கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே நல் செட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ ஏதாவது ஒரு செட் வந்து எம்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் எம்டியாக தான் இருக்கும். இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்னன்னா, let A is equal to 1, 2, 3 and B is equal to set of all x such that x is a prime number less than 10. Find A cross B and B cross A. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சம். எந்த கொஸ்டின் கேட்டாலுமே ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, A is equal to 1, 2, 3. B வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 அப்படின்னு வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ ப்ரைம் நம்பர்னால் நமக்கு தெரியும், அ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப், அதுதான் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம வந்து லெஸ் தேன் 10 இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 2 வந்து ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 4 வந்து ஈவன் ப்ரைம் கிடையாது, 5 ப்ரைம் நம்பர், 6 கிடையாது ஈவன், 7 ப்ரைம் நம்பர், 8 ஈவன், 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 10 வந்து நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா வெறும் லெஸ் தேன் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3, 5, 7 நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பிங்கிற செட்டில் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு செட்டை வந்து வேர்டிங்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துக்கிறத வச்சு அதில் என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து A cross B, B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிடலாம். A cross B 1 2 3 cross 2 3 5 7 which is equal to சேமாக நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். ஸோ 1 2 1 3 1 5 1 7 அதே மாதிரி 2 வச்சு எழுதிக்கோங்க. 2 2 2 3 2 5 2 7 அப்புறம் 3 வச்சு 3 2 3 3 3 5 3 7 இதுதான் வந்து A cross B. இப்போ B cross A கண்டுபிடிக்கணும். So B cross A is equal to 2 3 5 7 cross 1 2 3 which is equal to same 2 1 2 2 2 3. So 2 1 2 2 2 3 அப்புறம் 3 வச்சு 3 1 3 2 3 3 அப்புறம் 5 வச்சு 5 1 5 2 5 3 அப்புறம் 7 வச்சு 7 1 7 2 7 3. ஸோ இதுதான் A cross B and B cross A. B வந்து ஏதாவது ஒரு செட் எந்த செட் வந்து இப்படி வேர்டிங்ஸாக கொடுத்துருந்தாலும் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். So third sum, if B cross A is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. Find A and B. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்மளை A and B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். சிமிலர் வே தான் இதுவும். ஸோ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B and A, B cross A கொடுத்துருக்காங்க. A and B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது A cross Bனா நமக்கு தெரியும் டெஃபினேஷன் படி ஸ்மால் a பிலாங்ஸ் டு கேபிட்டல் A, ஸ்மால் b பிலாங்ஸ் டு கேபிட்டல் B. ஆர்டர்ட் பேர் A, Bயாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து கேபிட்டல் Aல இருக்கும், செகண்ட் எலமெண்ட் வந்து கேபிட்டல் Bயில் இருக்கும். ஒருவேளை B cross Aன்னு இருந்ததுன்னா ஸ்மால் b பிலாங்ஸ் டு கேபிட்டல் B, ஸ்மால் a பிலாங்ஸ் டு கேபிட்டல் A. இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் ஆர்டர் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து கேபிட்டல் Bயில் இருக்கும், செகண்ட் எலமெண்ட் A வந்து கேபிட்டல் Aல இருக்கும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு A எப்படி இருக்கும்னா செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. இங்கே ஏன் செகண்ட் கோஆர்டினேட்னா இந்த இடத்துல A வந்து செகண்டாக இருக்குது. ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆர்டர்ட் பேர்ஸில் செகண்டாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம கேபிட்டல் ஏங்கிற செட்டை செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் B cross Aன்னு எழுதுகிறோம். இப்போ கேபிட்டல் ஏக்கு இங்கே செகண்டாக என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். ஸோ செகண்டாக வந்து 3 இருக்குது, 4 3 4 3 4. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகுது, ஆனால் நம்ம ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ கேபிட்டல் ஏல 3, 4 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது ஒருவேளை சப்போஸ் A cross Bன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து Aல இருக்கும், செகண்ட் எலமெண்ட் வந்து Bயில் இருக்கும். B cross Aன்னு கொடுத்துருக்கிறதால செகண்ட் எலமெண்ட் வந்து Aல இருக்கும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து Bயில் இருக்கும். இப்போது B is equal to B எப்படி இருக்கும்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து B cross A. செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப்
elements of B cross A. So இதில் first coordinate என்ன -2 -2 0 0 3 3. ஸோ ரிப்பீட் ஆகிற வேல்யூஸை ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ -2 0 3. ஸோ இதுதான் வந்து பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 3, 4. ஸோ ஏ கிராஸ் பினா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏல இருக்கும், செகண்ட் எலமெண்ட் பியில் இருக்கும். பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பியில் இருக்கும், செகண்ட் எலமெண்ட் ஏல இருக்கும். இதுதான். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7, A, B, C கொடுத்துருக்காங்க. Show that A cross A is equal to B cross B intersection C cross C. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு LHS கன்சிடர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் RHS. தனித்தனியாக ரெண்டும் கண்டுபிடிச்சி ரெண்டும் நம்ம கிடைச்ச ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு LHS எடுத்துக்கோங்க. LHS A cross A. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A cross A கண்டுபிடிக்கணும். A cross A is equal to 5, 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 5, 6 cross 5, 6. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிக்கலாம். which is equal to 5, 5, 5, 6. அதே மாதிரி 6 வச்சு எழுதிக்கோங்க. 6, 5, 6, 6. இது வந்து LHS. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்டு RHS கண்டுபிடிச்சிடலாம். RHS B cross B intersection C cross C. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். B cross B, C cross C கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு B cross B. B cross B என்ன 4, 5, 6 cross 4, 5, 6 which is equal to 4, 4, 4, 5, 4, 6. 4, 4, 4, 5, 4, 6. அதே மாதிரி 5 வச்சு எழுதிக்கோங்க. 5, 4, 5, 5, 5, 6. அப்புறம் 6 வச்சு 6, 4, 6, 5, 6, 6. ஸோ இது வந்து B cross B. இப்போ C cross C. Cயில் என்ன இருக்குது 5, 6, 7. ஸோ 5, 6, 7 cross 5, 6, 7. ஸோ 5, 5, 5, 6, 5, 7. ஸோ 5, 5, 5, 6, 5, 7. அதே மாதிரி 6 வச்சு எழுதிக்கோங்க. 6, 5, 6, 6, 6, 7. அப்புறம் 7 வச்சு 7, 5, 7, 6, 7, 7. ஸோ இதுதான் வந்து C cross C. இப்போ நம்ம இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ B cross B இன்டர்செக்ஷன் C cross C. ஸோ இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்டுக்கும் எந்த எலமெண்ட்ஸ்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே 4, 4 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. ஸோ விட்டுறலாம். 4, 5ம் இல்லை, 4, 6ம் இல்லை, 5, 4 இல்லை. 5, 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 5, 5. அப்புறம் 5, 6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 5, 6. அதுக்கப்புறம் 6, 4 இங்கே இல்லை, 5, 7 அங்கே இல்லை. அதுக்கப்புறமா 6, 5 இங்கே இருக்குது, 6, 5 இங்கே இருக்குது. ஸோ 6, 5. அப்புறம் 6, 6 இங்கே இருக்குது, 6, 6 இங்கே இருக்குது. ஸோ 6, 6. மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ அது எதுவுமே இன்டர்செக்ஷனில் வராது. நம்ம இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் இந்த 4 எலமெண்ட்ஸ் தான். 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ இது வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து RHS. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். 5, 5, 5, 5, 5, 6, 5, 6, 6, 5, 6, 5,
6, 6, 6. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு. ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Therefore, A cross A is equal to B cross B intersection C cross C. ஸோ இந்த சம்மில் நமக்கு 3 செட்டு கொடுத்து இந்த ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே என்ன வெரிஃபை பண்ண சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா RHS தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ரெண்டுக்கும் 1 and 2 ஈக்குவேஷன் வச்சுட்டு ரெண்டுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம சம்மை கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5th சம் பார்க்கலாம். ஸோ 5th சம்மும் இதே மாதிரி தான், வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா, given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D equal to 1, 3, 5. இங்கே வந்து 4 செட் கொடுத்துருக்காங்க. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4 செட் கொடுத்துருக்காங்க ABCD. இதுக்கும் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஸோ நம்ம எப்போவுமே எடுக்கிற மாதிரி LHS ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. LHS A intersection C cross B intersection D. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். A intersection C. A intersection C is equal to A வந்து 1, 2, 3, C வந்து 3, 4. ஸோ இதில் காமனாக இருக்கிற ஒரே எலமெண்ட் 3 மட்டும்தான். ஸோ 3. ஸோ A intersection C வந்து 3. அப்புறம் B intersection D கண்டுபிடிச்சிக்கோங்க. B intersection Dயில் வந்து இங்கே வந்து 2, 3, 5, இங்கே வந்து 1, 3, 5. ஸோ 3 and 5 ரெண்டுமே வந்து ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. அதனால் B intersection D வந்து 3, 5. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துடலாம். A intersection C cross B intersection D is equal to, இது ரெண்டுக்கும் cross product. ஸோ 3 cross 3, 5 which is equal to 3, 3, 3, 5. ஸோ 3, 3, 3, 5 இதுதான் வந்து LHS. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ RHS கண்டுபிடிச்சிடலாம். RHS என்னன்னா A cross B intersection C cross D. A cross B intersection C cross D. ஸோ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சிடலாம். A cross B. ஸோ இதுலேருந்தே நம்ம எடுத்து எழுதிடலாம். 1 வச்சு 2, 3, 5 ஆர்டர் பாஸ் எழுதணும். ஸோ 1, 2, 1, 3, 1, 5. அப்புறம் 2 வச்சு எழுதிக்கோங்க. 2, 2, 2, 3, 2, 5. அப்புறம் 3 வச்சு 3, 2, 3, 3, 3, 5. இது வந்து A cross B. இப்போ C cross D எழுதிக்கலாம். C வந்து 3, 4, D வந்து 1, 3, 5. ஸோ 3, 1, 3, 3, 3, 5. அதே மாதிரி 4 வச்சு எழுதிக்கோங்க. 4, 1, 4, 3, 4, 5. ஸோ இது வந்து A cross B, C cross D கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் எழுதலாம். ஸோ A cross B intersection C cross D which is equal to 1, 2, 1, 3 இந்த எலமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இங்கே இல்லை. அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5 எலமெண்ட்ஸும் இல்லை. 3, 2 இங்கே இல்லை. 3, 3 இங்கே இருக்குது. 3, 3 இருக்குது. ஸோ 3, 3, 3, 5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3, 5. மற்ற எந்த எலமெண்ட்ஸுமே ரெண்டு செட்டுக்கும் காமனாக இல்லை. அதனால இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இன்டர்செக்டிங் எலமெண்ட்ஸ்.
ஸோ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க RHS. ஸோ 1 and 2 பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3,3 இருக்குது, 3,3, 3,5, 3,5. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா 1ம் 2ம் சேம் செட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. அதனால ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. therefore அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம ஈக்குவல்னு வெரிஃபை பண்ணிட்டோம். A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. இதுதான் வந்து 5th sum. ஸோ 4 செட் கொடுத்து இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. LHS தனியாக RHS தனியாக கண்டுபிடிச்சு அந்த 2 ஈக்குவேஷனில் இருந்தும் நம்ம இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ட்ரூன்னு சொல்லிட்டோம். இதுதான் வந்து 5th sum. இப்போ 6th sum பார்க்கலாம். 6th sumமும் அதே மாதிரி தான் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். So 6th sum, let A is equal to set of all x belongs to W such that x less than 2. B is equal to set of all x belongs to n such that 1 less than x less than or equal to 4. And C is equal to 3,5. Verify that இங்கே வந்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. A cross B union C is equal to A cross B union A cross C. Second, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Third, A union B cross C is equal to A cross C union B cross C. ஸோ இது 3 தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ணணும். ஸோ சொல்யூஷன், ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் A வந்து வேர்டிங்ஸாவோ இல்லை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏல என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும், அதுக்கப்புறமா சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to set of all x belongs to W. ஸோ W வந்து whole number such that x is less than 2. ஸோ whole numbers-னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம given A is equal to x belongs to W. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 0 கண்டிப்பாக இருக்கணும். 0, 1, x வந்து less than 2ன்னு இருக்குது. ஸோ 2 வந்து நம்ம இதில் எழுதக்கூடாது. less than or equal to 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே 2 எழுதணும். இங்கே வெறும் less than இருக்குது, அதனால 2 எழுதாதீங்க. ஸோ ஏங்கிற செட்டில் 0,1 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி B is equal to x belongs to n. n-னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 less than x less than or equal to 4. ஆனால் இங்கே வந்து அவங்க 1-ஐ இன்க்ளூட் பண்ண சொல்லலை, அதனால நம்ம 1 எழுதக்கூடாது. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3 less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4-ஐ கண்டிப்பாக எழுதணும். வெறும் லெஸ் தேன் இருந்ததுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதக்கூடாது. லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு இருந்ததுன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. ஸோ பியில் வந்து 2, 3, 4 இருக்குது. சி வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 3,5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் LHS RHS தனித்தனியாக கண்டுபிடிச்சி அது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு LHS என்ன? A cross B union C. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற B union C கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ B union C is equal to B வந்து 2, 3, 4, Cயில் வந்து 3,5 இருக்குது. ஸோ யூனியன்னா 2 செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எழுதணும். 2 டைம்ஸ் இருக்கிற நம்பரை வந்து ஒரு தடவை எழுதினா போதும். ரிப்பீட்டடாக இருக்கிற நம்பரை ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 2, 3, 4 Bயில் இருக்குது. இங்கே வந்து 3,5 இருக்குது. ஆனால் 3 நான் இங்கே ஏற்கனவே எழுதிட்டேன், அதனால் 3யை மறுபடியும் எழுத வேணாம். ஸோ 5 மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ B union Cயில் 2, 3, 4, 5 இருக்குது. B union C. இப்போது A cross B union C which is equal to A வந்து 0,1, B union C வந்து 2, 3, 4, 5. ஸோ 0,1 cross 2, 3,
4 5 which is equal to, so 0 2 0 3 0 4 0 5. So 0 2 0 3 0 4 0 5. அதே மாதிரி 1 வச்சு எழுதிக்கோங்க. 1 2 1 3 1 4 1 5. ஸோ ஃபர்ஸ்ட்டு B யூனியன் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A cross B யூனியன் C. ஸோ 0 2 0 3 0 4 0 5. அப்புறம் 1 வச்சு எழுதிக்கோங்க. 1 2 1 3 1 4 1 5. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. LHS இல்லையா? ஸோ ஈக்குவேஷன் 1 இது. இப்போது RHS கண்டுபிடிச்சிடலாம். ஸோ RHS வந்து A cross B யூனியன் A cross C. So A cross B union A cross C. So first bracketல இருக்கிறது A cross B and A cross C கண்டுபிடிச்சுக்கலாம். So A cross B இங்க இருந்தே எழுதிடலாம். A வந்து 0, 1, B வந்து 2, 3, 4. So 0, 2 0, 3 அப்புறம் 0, 4. அப்புறம் இதே தான் 1 வச்சு எழுதிக்கோங்க. 1, 2 1, 3 அப்புறம் 1, 4. ஸோ A cross B இதே மாதிரி A cross C எழுதிக்கோங்க. A cross C is equal to A வந்து 0, 1, C வந்து 3, 5. ஸோ 0, 3 0, 5 அப்புறம் 1, 3 1, 5. ஸோ இது வந்து A cross B and A cross C. இப்போது A cross B யூனியன் A cross C. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம இப்போ யூனியன் எழுதணும். ஸோ யூனியன்னா ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கணும். ரிப்பீட்டடாக இருக்கிற எலமெண்ட்ஸை ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 0, 2 0, 3 0, 4 அதுக்கப்புறமா 0, 5 இங்கே இருக்குது. எப்போவுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும்போது ஆர்டராகவே எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ 0, 2 0, 3 0, 4 இங்கே வந்து 0, 5 இருக்குது. ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் 0, 5. அதுக்கப்புறமா 1, 2 1, 3 1, 4 லாஸ்ட்டாக இங்கே 1, 5. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ 1 and 2 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். 0, 2 0, 2 0, 3 0, 3 0, 4 0, 4 0, 5 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து சேமாக இருக்குது. ஸோ வந்து LHS equal to RHS. From 1 and 2 LHS equal to RHS. Therefore இதை எழுதிக்கோங்க. A cross B union C is equal to A cross B union A cross C. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இங்கே யூனியன் இருக்குது, இங்கே இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் LHS வந்து A cross B intersection C. ஸோ ஃபர்ஸ்ட்டு B intersection C கண்டுபிடிக்கலாம். B intersection C is equal to Bயில் வந்து 2, 3, 4 இருக்குது, Cயில் வந்து 3 and 5 இருக்குது. ஸோ இது ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து 3. ஸோ B intersection C வந்து 3. இப்போ A cross B intersection C which is equal to A வந்து 0, 1 B intersection C வந்து 3. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0, 3 அப்புறம் 1, 3. ஸோ 0, 3 1, 3 இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 1 and 2 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு 3 and 4 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 3. இப்போ RHSலையும் யூனியனுக்கு பதிலாக இன்டர்செக்ஷன். ஸோ RHS வந்து A cross B intersection A cross C. ஸோ A cross B ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்டர்செக்ஷன் மட்டும் எடுத்து எழுதிடலாம்.
A cross B intersection A cross C which is equal to இங்கே வந்து எந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து காமனாக இருக்குன்னு பார்க்கணும் இந்த ரெண்டு செட்டில் 0,2 இங்கே இல்லை 0,3 இருக்குது ஸோ அதை எழுதிக்கோங்க 0,3 0,4 இல்லை 0,5 அங்கே இல்லை 1,2 வந்து இதில் இல்லை 1,3 ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ 1,3 எழுதிக்கோங்க 1,4 இங்கே இல்லை 1,5 அங்கே இல்லை ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது ஸோ இன்டர்செக்டிங் எலமெண்ட்ஸ் 0,3 and 1,3 ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது 0,3 1,3 0,3 1,3 ஸோ இதை கன்க்ளூட் பண்ணிடலாம் ஃப்ரம் 3 and 4 LHS equal to RHS ஸோ A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் யூனியன் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் யூனியன் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் இன்டர்செக்ஷன் ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை பார்த்தோம் ஸோ இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் தேர்டு LHS வந்து A யூனியன் B cross C ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு A யூனியன் B கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ராக்கெட்டில் இருக்கிறது A யூனியன் B ஸோ A வந்து 0,1 B வந்து 2 3 4 ஸோ யூனியனில் 0 1 2 3 4 இருக்கும் ஸோ 0 1 2 3 4 இப்போது A யூனியன் B cross C ஸோ 0 1 2 3 4 cross 3,5 0 1 2 3 4 cross 3,5 ஸோ இதில் 0 வச்சு 3 and 5 அப்புறம் 1 வச்சு 3 and 5 நார்மலாக நம்ம எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிக்கோங்க which is equal to so 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஸோ இதுதான் வந்து A யூனியன் B cross C ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு RHS வந்து A cross C யூனியன் B cross C ஸோ ஃபர்ஸ்ட்டு A cross C எழுதிக்கலாம் A cross C is equal to 0,1 cross 3,5 ஸோ 0,3 0,5 1,3 1,5 ஸோ இது வந்து A cross C இப்போ B cross C is equal to B வந்து 2 3 4 C வந்து 3,5 ஸோ 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும் A cross C யூனியன் B cross C is equal to ஸோ ஃபர்ஸ்ட்டு 0,3 0,5 அப்புறம் 1,3 1,5 அப்புறம் 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இது வந்து ஈக்குவேஷன் 6 ஸோ 5 and 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் செட்டு தான் ஒரே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது ரெண்டு செட்லேயுமே அதனால இது ரெண்டுமே ஈக்குவல் ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS therefore A union B cross C is equal to A cross C union B cross C ஸோ இந்த சம்மில் நம்ம 3 ப்ராப்பர்ட்டியுமே வெரிஃபை பண்ணிட்டோம் இதுதான் வந்து 6th சம் ஸோ இப்போ 7th சம் பார்க்கலாம் ஓகே 7th சம்மில் ஏபிசி டைரெக்டாக கொடுக்காம நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த செட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை வெரிஃபை பண்ணலாம் ஸோ 7th சம்
let A is equal to set of all natural numbers less than 10. B is equal to set of all prime numbers less than 10. C வந்து set of even prime number. ஸோ என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபை 1 A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Second, A cross B difference C is equal to A cross B difference A cross C. So first ABC வந்து வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த செட்டில் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A is equal to set of all natural numbers less than 10. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன அந்த செட்டில் இருக்குன்னா 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் வந்து ஏங்கிற செட்டு. ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. இப்போது B is equal to set of all prime numbers less than 10. ஸோ ப்ரைம் நம்பர்னா a number which is divisible by 1 and itself. ஸோ அதில் வந்து less than 10. ஸோ 1 வந்து neither prime nor composite. 2 எழுதிக்கோங்க. 3 4 கிடையாது. 5 6 கிடையாது. 7 8 9 கிடையாது. less than 10. ஸோ 10 கன்சிடர் பண்ணக்கூடாது. 2 3 5 7. C is equal to even prime number. Even prime number ஒன்றே ஒன்று தான் இருக்குது 2. ஸோ 2. Cயில் வந்து 2 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ABC 3 செட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் LHS எடுத்துக்கோங்க. LHS A intersection B cross C. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது A intersection B கண்டுபிடிச்சிக்கலாம். A intersection B is equal to 1 2 3 4 5 6 7 8 9 வரை இருக்குது ஏல. பியில் வந்து 2 3 5 7 இருக்குது. ஸோ 2 இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. 3 5 7. ஸோ 2 3 5 7னா A intersection B. இப்போது A intersection B cross C. ஸோ A intersection B வந்து 2 3 5 7 cross C வந்து 2. ஸோ ஆர்டர் பேஸாக எழுதிக்கோங்க. 2 2 3 2 5 2 7 2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. இது வந்து LHS. இப்போ RHS கண்டுபிடிச்சிடலாம். RHSல என்ன இருக்குன்னா A cross C intersection B cross C. ஸோ RHS A cross C intersection B cross C. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது A cross C is equal to A வந்து 1லேருந்து 9 வரை இருக்குது. C வந்து 2. ஸோ ஆர்டர் பேர்ஸாக எழுதிக்கோங்க. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 8 2 9 2. இது A cross C. இப்போது B cross C is equal to B வந்து 2 3 5 7. ஸோ 2 2 3 2 5 2 7 2. ஸோ இது வந்து A cross C. இது B cross C. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துடலாம். A cross C intersection B cross C is equal to. ஸோ இதில் வந்து 1 2 இருக்குது. இதில் இல்லை. 2 2 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. 2 2 3 2 இருக்குது. 4 2 இல்லை இதில். 5 2 எழுதிக்கோங்க. 6 2 இல்லை. 7 2 எழுதிக்கோங்க. 8 2 9 2லாம் இங்கே இல்லை. ஸோ 7 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. சேம் எலமெண்ட்ஸ் இருக்குது.
அதனால் ரெண்டுமே ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. That is A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். ஸோ செகண்டில் ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கோங்க. LHS வந்து A cross B minus B difference C. ஸோ ஃபர்ஸ்ட்டு B difference C கண்டுபிடிச்சிக்கலாம். B difference Cனா 2 3 5 7ங்கிற செட்லேருந்து 2 இந்த எலமெண்ட்டை மைனஸ் பண்ணோம். ஸோ 2 3 5 7 மைனஸ் 2. ஸோ இது வந்து 2வை இந்த செட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மீதி இங்கே பியில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே எழுதணும். ஸோ 3 5 7 இது வந்து B மைனஸ் C. ஸோ 2 இங்கேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எலமெண்ட்ஸ் பியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து B மைனஸ் Cயில் எழுதிக்கணும். அதாவது பியிலேருந்து நம்ம Cங்கிற செட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம், அதான் மீனிங். ஸோ 2வை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸை 3 5 7 எழுதியிருக்கோம். இப்போ A cross B minus C. A cross B minus C. ஸோ A வந்து 1 2 3 4 9 வரைக்கும் இருக்குது. இது வந்து 3 5 7 இருக்குது. ஸோ 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 இதே மாதிரி 9 வரைக்கும் எழுதணும். 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 8 3 8 5 8 7 9 3 9 5 9 7. இது வந்து A cross B minus C. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ A cross B minus C. இப்போ RHS வந்து A cross B minus A cross C. ஸோ ஃபர்ஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கலாம். A cross B வந்து 1 2 1 3 1 5 1 7. ஸோ 1 2 1 3 1 5 1 7. அதே மாதிரி 9 வரைக்கும் எழுதிக்கோங்க. 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7 8 2 8 3 8 5 8 7 9 2 9 3 9 5 9 7. ஸோ இது வந்து A cross B. இப்போ A cross C கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A cross C is equal to 1லேருந்து 9 வரை இருக்குது, Cயில் வந்து 2 இருக்குது. ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 8 2 9 2. இப்போ RHS மொத்தமாக கண்டுபிடிச்சிடலாம். A cross B minus A cross C.
ஸோ இங்கே ஏற்கனவே A cross B A cross A கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து A cross C தான் சின்ன செட்டாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய செட்லேருந்து சின்ன செட் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 1,2 இருக்குது, இங்கேயும் 1,2 கேன்சல் பண்ணிடலாம். 2,2 2,2 3,2 3,2 4,2 4,2 5,2 5,2 6,2 6,2 7,2 7,2 8,2 8,2 9,2 9,2. ஸோ இந்த செட்டை வந்து அந்த செட்லேருந்து நம்ம ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இந்த செட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே எடுத்து எழுதணும். ஸோ 1,3 1,5 1,7. அதே மாதிரி 2,3 2,5 2,7. அப்புறம் 3,3 3,5 3,7. அப்புறம் 4,3 4,5 4,7. 5,3 5,5 5,7. 6,3 6,5 6,7. 7,3 7,5 7,7. 8,3 8,5 8,7. 9,3 9,5 9,7. ஸோ இதை வந்து 4th ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ 3 and 4th ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ 1,3 1,5 1,7. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி 2க்கும் இருக்கும். 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7. ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே 9,7 வரைக்கும் 3 and 4th ஈக்குவேஷனில் நமக்கு வந்து சேமாக இருக்குது. ஸோ வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். From 3 and 4 LHS equal to RHS. Therefore LHS RHS எழுதிருங்க. So LHS A cross B minus C. So A cross B minus C is equal to A cross B minus A cross C. So இதுதான் வந்து 7th sum. இந்த 7th sumோட exercise 1.1 முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் கேட்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் கூட நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.